வணக்கம். என்னுடைய பெயர் வெங்கட சுப்புராய நாயகர். நான் இங்கே புதுச்சேரியில் லாஸ்பேட்டையில் வசிச்சுட்டு வரேன். என்னுடைய அப்பா ஆறுமுக நாயகர். அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவருடைய பெயர் ஹூ இஸ் ஹூ புதுச்சேரியில் 17வது எண்ணில் அவருடைய பற்றி அதிக தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். மறைந்த பெருந்தலைவர் காமராசர், கக்கன், விடுதலை போராட்ட வீரர்கள் சுப்புராயன், இங்கே புதுச்சேரியில் அன்சாரி துரைசாமி, எஸ்ஆர் சுப்பிரமணியம் போன்ற பெரிய தலைவர்கள் கூட எல்லாம் பழகக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றவர் எங்களுடைய அப்பா. எனக்கு எப்போதுமே அந்த விடுதலை போராட்ட வீரருடைய மகன் என்று சொல்லிக் கொள்வதில் ஒரு தனி பெருமை உண்டு. இப்போ என்னுடைய கல்வி எல்லாம் இங்கே தான் பள்ளி கல்வியும் சரி, கல்லூரி கல்வியும் சரி இங்கே தான் நடந்தது. பள்ளி கல்வி க்ளூனி பள்ளிகளில் தான் படித்தேன். நான் 1ஆம் வகுப்புலேருந்து 4ஆம் வகுப்பு வரைக்கும். அப்போல்லாம் இருபாலருக்குமான பள்ளிக்கூடமாக இருந்தது. 4ஆம் வகுப்பு வரைக்கும் அங்கே படித்தேன். பிறகு ஃபாத்திமா பள்ளியில், மேல்நிலை பள்ளியில் 6வது வகுப்புலேருந்து, நான் 5ஆம் வகுப்பு படிக்கலை. ஏன்னா 4வதுலேருந்து 6வதுக்கு டபுள் ப்ரொமோஷன். 6வதுலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் ஃபாத்திமா பள்ளியில் படிச்சுட்டு தாகூர் கலை கல்லூரியில் தான் என்னுடைய பிஏவை ஃப்ரெஞ்சு தான் மெயின் எடுத்தேன். நான் 82லேருந்து ஏறக்குறைய ஒரு சில ஆண்டுகளை தவிர்த்து நான் இதே வளாகத்தில் தான் இருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த வளாகத்தில் தான் இருக்கிறேன். 82ஆம் ஆண்டு இங்கே +2 முடிச்சுட்டு இங்கே வந்தபோது பிஏ ஃப்ரெஞ்சு 3 ஆண்டும், அதுக்கப்புறம் எம்ஏ ஃப்ரெஞ்சு. அப்போல்லாம் இந்த காஞ்சிமாமுனிவர் பட்டமேற்படிப்பு மையம் தொடங்கலை. இப்போ நான் வேலை செய்கிற காஞ்சிமாமுனிவர் பட்டமேற்படிப்பு மையம் தொடங்கலை. 89ல் தான் தொடங்குறாங்க இது. அப்போ 83லேருந்து 87 வரைக்கும் பிஏ எம்ஏ முடிச்சிட்ட பிறகு, எம்ஏ ஃப்ரெஞ்சு முடிச்சிட்ட பிறகு எம்ஃபில் ஒரு ஆண்டு மட்டும் புதுச்சேரி பல்கலைக்கழகம், அப்போ தான் புதுவை பல்கலைக்கழகம் தொடங்குறாங்க. அந்த புதுவை பல்கலைக்கழகத்தில் நாங்கள் முதல் மாணாக்கர்கள், ஃபஸ்ட் பேட்ச் அங்கே எம்ஃபில் முடித்தோம். அந்த ஒரு ஆண்டு தான் வெளியே போயிருந்தோம். உடனடியாக எனக்கு மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில், புதுவை மொழியியல் பண்பாட்டு ஆய்வு நிறுவனத்தில் களப்பணி ஆய்வாளராக, ரிசர்ச் ஃபீல்டு ஒர்க்கர் வேலை கிடைச்சிது. அங்கே ஒரு மாதம் இருந்தேன். உடனடியாக இங்கே எம்ஃபில் கிடைக்கவே மறுபடியும் அங்கே போய் இங்கே எனக்கு வேலையும் 89ஆம் ஆண்டு எனக்கு விரிவுரையாளர், ஃப்ரெஞ்சு விரிவுரையாளர், லெக்சரர் இன் ஃப்ரெஞ்ச் இன்னும் கிடச்சிது. தாகூர் கலை கல்லூரியில் முதல் 2 ஆண்டுகளும் 89 91ஆம் ஆண்டு வரைக்கும். பிறகு 91லேருந்து பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் 96 வரைக்கும் அங்கே மாற்றலாகி அங்கே போனேன். 96லேருந்து ஔவையார் மகளிர் கல்லூரியில் 99 வரைக்கும் பணியாற்றுகிற வாய்ப்பு கிடச்சிது காரைக்காலில். அதுக்கப்புறம் இங்கே 99ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இங்கே மாற்றலாகி காஞ்சிமாமுனிவர் பட்டமேற்படிப்பு மையத்திற்கு, இப்போ அதாவது நான் இங்கே வேலை செய்கிற, இப்போ பணியாற்றுகிற இந்த நிறுவனத்திற்கு வந்தேன். அப்போ இருந்து ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டுகளாக இங்கே வேலை செஞ்சிட்ருக்கிறேன். இடையில் ஒரு 3 ஆண்டுகள் மீண்டும் 2014ல் தாகூர் கலைக்கல்லூரிக்கு போயிட்டு மீண்டும் 2018ல் இங்கே என்னுடைய இந்த நிறுவனத்திற்கு வந்து சேர்ந்து 2020லேருந்து நான் பிரெஞ்சு துறை தலைவராகவும் பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இதுதான் என்னுடைய பணி வாழ்க்கை. இது இப்போ சொல்லலாம். பிறகு இந்த பிரெஞ்சு பேராசிரியர் பணியை விட இதற்கு ஈக்குவலாக எனக்கு மொழிபெயர்ப்புலையும் ஒரு நல்ல ஆர்வம் இருந்தது. அந்த மொழிபெயர்ப்பு ஆர்வம் காரணமாக நிறைய நூல்களை பிரெஞ்சிலிருந்து தமிழுக்கும், தமிழ்லேருந்து ஃப்ரெஞ்சுக்கும் நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். ஃப்ரெஞ்சிலிருந்து தமிழுக்கு புகழ்பெற்ற ஃப்ரெஞ்சு ஆளுமைகளான அல்பர் கமி, தஹர் பென் ஜலூன்றவர் ஒரு மொராக்கோ ஃப்ரெஞ்சு எழுத்தாளர். அதற்கப்புறம் யுபர் அதாத், எரிக் ஒர்சேனா, இப்படி பல்வேறு ஃப்ரெஞ்சு ஆளுமைகளுடைய எழுத்தாளர்களுடைய படைப்புகளை நான் தமிழில் கொண்டு வந்திருக்கிறேன். இப்படி கொண்டு வரும்போது எனக்கு 2021ஆம் ஆண்டு பிரெஞ்சு அரசு ஒரு மொழிபெயர்ப்புக்காக ஒரு உயரிய விருதை எனக்கு கொடுத்தது. அதற்கு நான் மொழிபெயர்த்த உல்லாச திருமணம், தஹர் பென் ஜலூன் எழுதிய உல்லாச திருமணம் என்ற அந்த புதினத்தை நான் தமிழில் மொழிபெயர்த்திருந்தேன். அந்த ஆண்டுக்கான
2021ஆம் ஆண்டுக்கான சிறந்த மொழிபெயர்ப்புக்காக அது தெரிவு செய்யப்பட்டு எனக்கு அந்த விருது கொடுத்தாங்க. அது கல்கட்டாவில் நடந்த இலக்கிய திருவிழாவில் அந்த விருதை எனக்கு அளித்தாங்க. பிறகு அடுத்த ஆண்டு 2022ஆம் ஆண்டு நம்மளுடைய இந்தியா விடுதலை பெற்று 75 ஆண்டுகளை கொண்டாடுவதால் அதை சிறப்பிக்கும் விதமாக அங்கே நடந்த அகில உலக அதாவது சர்வதேச புத்தக திருவிழாவில் ஃப்ரான்ஸில் பாரிஸில் நடந்த நாட்டு புத்தக திருவிழாவில் இந்தியாவை கெஸ்ட் ஆஃப் ஆனர் சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருந்தாங்க. அதில் இந்தியா சார்பாக கலந்து கொள்கின்ற இலக்கிய குழுவில் நான் ஒரு ஆளாக கலந்து கொள்ளுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. காரணம் அந்த விருதுன்றது அங்கெல்லாம் இது பணம் முடிப்பு கொடுக்க மாட்டாங்க. அதற்கு பதிலாக சிறப்பு செய்வதற்காக நம்மளோட சிறப்பு அழைப்பாளராக அங்கே வரவழைச்சு சிறப்பு செய்வாங்க. முழு செலவையும் அவங்க ஏற்றுப்பாங்க. அந்த விசா எப்பொழுதுமே இது வரைக்கும் எனக்கு விசாவுக்கு ஒரு 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 ரூபா கூட அவங்க வாங்கினது கிடையாது. எப்பொழுதுமே அவங்க இலவசமாக தான் அழைச்சிட்டு போவாங்க. அதே போல் பயணச்சீட்டும் விமானத்தில் பயணம் பண்ணுற அந்த பயணச்சீட்டையும் அவங்களே பார்ப்பாங்க. அடுத்தது அங்கே தங்குற விஷயங்களையும் அவங்களே பொறுப்பேற்றுப்பாங்க. இப்படி அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த டிப்ளமேட்டிக் விசா அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆகுன்னா நம்ம மற்றவர்களை போல் மற்ற பயணிகள் போல் அந்த வரிசையில் நிற்காமல் நேரடியாக செல்லுகின்ற ஒரு மரியாதை அவங்க கௌரவத்தை அவங்க கொடுப்பாங்க. இப்படி நமக்கு இந்த மொழியை நம்ம அவங்களுடைய மொழியை மற்றவர்களுக்கு பரப்புறதுக்கு அவங்களால இயன்ற விஷயங்கள் இது மட்டும் அந்த ஆண்டு மட்டும் இல்லை. இந்த நான் சொல்கிற இந்த ரொமான் ரோலான் பரிசுன்னு பேர் அதுக்கு மொழிபெயர்ப்பு விருது. அது 2020 தொடங்கி இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. ஒவ்வொரு ஆண்டு என்னுடைய பேராசிரியர் கொமாந்தர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூட அந்த விருதை முதல்ல அவர் பெற்றிருக்கிறார். தமிழை பொறுத்த வரைக்கும் அவர் தான் முதல்ல அந்த விருது பெற்றார். அதற்கு அடுத்தது நான் இப்போ பெற்றிருக்கிறேன். அப்போ இது மாதிரியான அவங்களுடைய மொழியை மற்றவர்களுக்கு மற்ற நாடுகளுக்கு மற்ற மொழிகளுக்கு இந்திய மொழிகளுக்கு பரப்புறதுக்காக அவங்க ஆண்டுதோறும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டுருக்குறாங்க. அப்புறம் நான் இந்த ஃப்ரெஞ்சுலேருந்து தமிழ் சொன்னேன் இல்லைங்களா, தமிழ்லேருந்து ஃப்ரெஞ்சுக்கும் நான் மொழிபெயர்த்திருக்கிறேன். குறிப்பாக நான் எனக்கு மன நிறைவளிக்கக்கூடிய ஒரு வேலை ஒரு பணின்னு சொன்னால் அது குறுந்தொகையை ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்தது தான். நம் சங்க இலக்கிய செல்வங்களான குறுந்தொகையை செம்மொழி நிறுவனத்திற்காக மத்திய செம்மொழி நிறுவனம் சென்னையில் இயங்குது இல்லையா, அதனுடைய ஒரு திட்டம், அதாவது மைனர் ரிசர்ச் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதற்குள்ள நான் 2011 அதுக்காக வேலை செஞ்சேன். அதில் நான் அந்த குறுந்தொகையை 401 பாடல்களையும் முழுமையாக அந்த தொகுப்பை நான் மொழிபெயர்த்து ஃப்ரெஞ்சில் மொழிபெயர்த்து கொடுத்தேன். அது வெளியிடப்பட்டது இப்போ தான். அங்கே மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள், இந்த மத்திய கல்வி அமைச்சர் அங்கே வெளியிட்டாங்க. இங்கே நம்ம இதுலேயும் செம்மொழி நிறுவனத்தின் சார்பாக இங்கேருந்து போய் சிலர் கலந்துக்கிட்டாங்க. இங்கே இயக்குனரும் மற்ற குழுவில் போய் கலந்துக்கிட்டாங்க. இது நான் தமிழ்லேருந்து ஃப்ரெஞ்சுக்கு செஞ்சது. அது இல்லாமல் சில புகழ்பெற்ற தமிழ் எழுத்தாளர்களுடைய கதைகளை ராஜநாராயணன், ஜெயபிரகாசம், பாவண்ணன், எஸ் ராமகிருஷ்ணன் போன்றவருடைய கதைகளை நான் தமிழ்லேருந்து ஃப்ரெஞ்சுக்கு மொழிபெயர்த்திருக்கிறேன். ஆனால் அது இன்னும் தொகுப்பாக வரல, சிறு சிறு இலக்கிய இதழ்களில் வந்திருக்கு. இப்போ அண்மையில் அறிவிக்கப்பட்டிருக்கிற செவாலியே விருதை பற்றி சொல்லணும். இது உண்மையிலே எனக்கு ஒரு மன நிறைவளிக்கக்கூடிய உற்சாகம் ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். காரணம், இந்த செவாலியை பற்றி ஒரு சின்ன அறிமுகமும் நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக நாம் செவாலியே விருதுன்றது தொடக்க காலத்தில் அந்த ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு தான் முதல்லலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சமூகத்தில் இருக்கிற எல்லா பிரிவினருக்கும் தேவைன்றதை அவங்க உணர்ந்து மற்றவர்களே உற்சாகப்படுத்தணுன்றதுக்காக தான் அந்த செவாலியே விருதுகளை அதுக்கப்புறம் எல்லா பிரிவினரில் இருக்கிற சமூகத்தில் உள்ள அத்தனை பிரிவு இலக்கியம், கலை, பண்பாடு என்று எல்லா பிரிவினருக்கும் கொடுக்க தொடங்கினாங்க. அப்படி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, நம்ம நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு அந்த கலை இதுக்காக பண்பாட்டு கலைக்காக கொடுத்துறாங்க. அப்புறம் சில பதிப்பாளர்களுக்கு கூட கொடுப்பாங்க. ஒவ்வொரு துறையிலையும் வல்லமை பெற்றவர்களுக்கு சில நாட்டியர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் நிபுணத்துவம் பெற்றவர்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அதுலேயே செவாலியே தி பால்ம்ஸ் அகாதமிக்குன்னு ஒன்று, லோர் தி பால்ம்ஸ் அகாதமிக்கு
அதுவும் அந்த விருதுகளை பலரும் நம்ம புதுச்சேரியிலும் சரி என்னுடைய பேராசிரியர்கள் எல்லோரும் வாங்கியிருக்காங்க. பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி, பேராசிரியர் வெங்கட்ராமன், பேராசிரியர் பன்னீர்செல்வம், எங்கள் பிரெஞ்சு துறை பொறுத்த மட்டும் நான் சொல்கிறேன். இப்படி பலர் வாங்கியிருக்கிறாங்க. பால்ம்ஸ் அகாதமிக்கு வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ நான் வாங்க போகிறது இது பால்ம்ஸ் அகாதமி கிடையாது, லோர்து தி பால்ம்ஸ் அகாதமி கிடையாது. இது லோர்து தி லா பிளேயாத், லோர்து தி லா ஃப்ராங்கோஃபோனின்னு சொல்லலாம். ஃப்ராங்கோஃபோனின்னா என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்சு கூறும், இப்போ நம்ம தமிழ் கூறு நல்லுலகம் மாதிரி சொல்லலாம், ஏறக்குறைய ஃப்ரெஞ்சு கூறு நல்லுலகம்னு சொல்லலாம். ஃப்ரெஞ்சு பேசுகின்ற மக்களை கொண்ட பகுதிகளை ஃப்ராங்கோஃபோன் பகுதின்னு சொல்லுவாங்க. அது இந்த இடத்துல ஃப்ராங்கோஃபோன் கண்ட்ரீஸ்லாம் சேர்ந்து அதில் அங்கம் வகிக்கிற அந்த பேரவைகள், சட்டப்பேரவைகள், பாராளுமன்றம் எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு அவை தான் அசம்பிளி பார்லிமெண்டர் ஃப்ராங்கோஃபோன் அங்கே ஃப்ரெஞ்சில். அப்போ ஃப்ராங்கோஃபோன் கண்ட்ரீஸ்ன்றது அதில் நம்ம புதுச்சேரி மட்டும்தான் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதில் இடம்பெறதுக்கு அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு தகுதியை பெற்றது. அதுவும் இந்த அண்மையில் நம்ம புதுச்சேரியிலிருந்து மாண்புமிகு அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் அங்கே சென்றபோது இதில் கனடாவுக்கு சென்றபோது அந்த கூட்டத்தில் கலந்துகின்ற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது. அப்போது அங்கே அந்த கோரிக்கை வைத்து அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு நம்மளும் இப்போ அங்கே வைக்கிறோம். அதில் இப்போ இந்த நம்ம சட்டசபையும் அந்த ஃப்ராங்கோஃபோன் கண்ட்ரீஸில் ஒரு அங்கம் வகிக்கிறதால, அந்த ஃப்ராங்கோஃபோன் கண்ட்ரியுடைய பார்லிமெண்ட்டில் அங்கம் வகிக்கிறதால இப்போ அதுக்கு நமக்கு இந்த ஒரு சிறப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் இந்தியாவிலேயே புதுச்சேரிக்கு மட்டுமே அந்த சிறப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஏற்கனவே நம்ம 180 ஆண்டுகளுக்கு மேலாக ஃப்ரெஞ்சுடைய ஒரு ஆட்சியின் கீழே நம்ம புதுச்சேரி இருந்தது தான். நம்மளுக்கு 1954 நவம்பர் 1ஆம் தேதி வரைக்கும் இங்கே இருக்கிற எல்லோருமே ஃப்ரெஞ்சு பிரஜைகளாக தான் இருந்தாங்க, ஃப்ரெஞ்சு குடியுரிமை பெற்றவர்களாக தான் இருந்தாங்க. அப்போ அந்த ஒரு தகுதியின் பேரில் நம்ம புதுச்சேரி சட்டசபையும் அதில் அங்கம் வகிக்கிறதால புதுச்சேரி சேர்ந்தவர்களுக்கு ஒரு 3 பேருக்கு இப்போ இந்த ஷெவாலியவை அறிவிச்சிருக்கிறாங்க. இதுதான் முதல் முறையாக இந்த ஓர்து தி லா பிளேயாதில் ஷெவாலியே வழங்கப்படுகிறது. அந்த 3 பேரில் தான் நான் ஒருவன். என்னை தவிர டாக்டர் சதீஷ் நெல்லாம் என்பவர், அவர் மருத்துவர் சதீஷ் நெல்லாம், அவர் அலியன்ஸ் ஃப்ரான்சைஸ் என்கிற ஃப்ரெஞ்சு கல்வி நிறுவனத்தினுடைய தலைவராக இப்போ பொறுப்பில் இருக்கிறார். அடுத்ததாக திருமதி கமலா மாரியூஸ், அவங்க பொர்தோ பல்கலைக்கழகத்தில் ஃப்ரான்ஸில் பொர்தோன்ற ஒரு பகுதியுடைய ஒரு ஊருடைய பல்கலைக்கழகத்தில் அவங்க பேராசிரியராக இருக்கிறாங்க. அவங்களும் ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அவங்க அப்பா ஒரு வரலாற்று அறிஞர் க்ளோத் மாரியூஸ் என்பவர். இங்கேயும் நெல்லாம் உடைய அப்பாவும் ஒரு மருத்துவர், நெல்லாமும் ஒரு புகழ்பெற்ற மருத்துவத்துறையில் புகழ்பெற்று விளங்குபவர் புதுச்சேரியில். இப்படி நாங்கள் 3 பேருக்கு இப்பொழுது வழங்கப்பட இருக்கின்றது. இந்த விருது வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சி நமக்கு ஏப்ரல் 21ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு நாள் நிகழ இருக்கிறது. காரணம், ஏப்ரல் 21ஆம் தேதி ஏசியா பசிபிக் மாநாடு, அந்த பார்லிமெண்ட் சொன்ன இல்லைங்களா ஃப்ராங்கோஃபோன் மாநாடு, அந்த மாநாடு உடைய பொதுக்குழு இங்கே தான் நடக்க போகுது, நம்ம புதுச்சேரியில் தான். ஏப்ரல் 21லேருந்து 26 வரைக்கும். அதற்கு பல்வேறு நாடுகள்லேருந்து, இப்போ நான் கூறிய ஃப்ரெஞ்சு பேசும் மக்களை கொண்ட பார்லிமெண்ட்லேருந்து 30 பேர் கொண்ட குழு ஒன்று ஃப்ரான்ஸ்லேருந்து வருது. ஃப்ரான்ஸ் மட்டும் இல்லை, ஃப்ரான்ஸு, இது சுவிட்சர்லாண்டு, ஆப்பிரிக்கன் நாடுகள், கெபெக், கனடா, அப்படி பல நாடுகளில் இருந்தும் அங்கேருந்து பிரதிநிதிகள் வராங்க. அவங்க வந்து இங்கே ஒரு 5 நாட்கள் இங்கே அந்த விழா நடக்க போகுது. அப்போ நடக்கும்போது ஏதோ ஒரு நாளில் ஒரு மாலையிலையோ காலையிலையோ நமக்கு இந்த பரிசுகளை இந்த விருதுகளை நமக்கு வழங்க இருக்கிறாங்க. அவர்கள் நம்மளுடைய புதுச்சேரி அரசின் விருந்தினர்களாக இங்கே வந்து கலந்துக்க இருக்கிறாங்க என்பது நமக்கு உள்ள ஒரு பெருமைக்குரிய ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன். இதில் நான் ரொம்ப நிறைவாக சொல்ல விரும்புகிறது என்னென்னா, நம்மளுடைய மொழியை ஒவ்வொரு நாட்டினரும், இப்போ நேற்று தான் தாய்மொழி நாள், அது நல்ல குறிப்பாக எனக்கு நிறைவாக இருந்தது. என்னென்னா, நேற்று தான் அது அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்க இல்லையா. அந்த தாய்மொழி பற்று ஒவ்வொரு மனிதருக்கும் வேணும்ன்றதை வலியுறுத்துகிற மாதிரியாகவும் நான் எடுத்துக்கிறேன். காரணம், அவங்களுடைய மொழியை வளர்க்குறதுக்கு, பிரெஞ்சு மொழியை வளர்க்குறதுக்கு ஆண்டுதோறும் இவ்வளோ பணம் செலவு பண்ணி எல்லா மொழிகள்லேயும் பரவணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. எப்படி பாரதியார் சொன்னார், மறைவாக நமக்குள்ளே பழங்கதிகள் சொல்வதில் ஒரு மகிமை இல்லை, திறமான புலமையெனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும். ஆமாம், நாம் நமக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கிறத விட
வெளிநாட்டார் வணக்கம் செய்கிற மாதிரி நம்மளுடைய படைப்புகளை, நம்மளுடைய செல்வங்களை அவர்களுடைய மொழியில் கூறும்போது தான் அவங்க அதுக்கு வணக்கம் செய்ய முடியும். அவங்க நம்மளை சிலாயிக்க முடியும், நம்மளுடைய போற்ற முடியும். நம்மளுடைய தகுதி என்ன, நம்மளுடைய திறமை என்ன, நம்மளுடைய பலம் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் வெளிக்கொணர முடியும் என்பதற்காகத்தான் இந்த மொழிபெயர்ப்பை அப்படி நான் வலியுறுத்தி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதே போல் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் இங்கே கொணர்தல் வேண்டும்னு சொன்னார். எங்கே இருந்தாலும் நல்ல விஷயங்களாக இருந்ததுன்னா அங்கேருந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார் பாரதியார். இந்த 2 விஷயமும் மொழிபெயர்ப்பு தான் ஒரு இணைப்பு பாலமாக, மொழி பாலமாக அமையும் என்பதில் ஐயமே இல்லை. அப்படி இந்த மொழிக்காக அவர்களும் இவ்வளோ செலவிடுறாங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே இருக்கிற மக்கள், இருமொழி தெரிந்தவர்கள், மும்மொழி தெரிந்தவர்கள் தன்னலம் பாராது இந்த மொழிக்காக ஏதாவது சேவை செய்வதற்காக அவர்கள் கொடுக்கிற ஒரு ஊக்கமாக நான் இந்த விருதை ஏற்றுக்கொள்கிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் இந்த மொழிக்கு நான் பயில காரணமாக இருந்த என்னுடைய பேராசிரியர் பெருந்தகைகளை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுறேன். எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கல. பேராசிரியர்கள் மட்டும் இல்லை, என்னை அதற்கப்புறம் உருவாக்கிய என்னுடைய மாணவர்கள், இந்த 35 ஆண்டுகளாக பேராசிரியர்கள் என்னை கல்லூரியுடைய அந்த வகுப்பறை வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. வகுப்பறைக்குள்ளே போன பிறகு அங்கே இருக்கிற மாணவர்கள் தான், என்னுடைய மாணவர்கள் தான் என்னை செதுக்கி இருக்கிறாங்கன்னு நான் நினைப்பேன். ஏன்னா மாணவர்கள் மட்டும், அறிவார்ந்த மாணவர்கள் நமக்கு கிடைக்கலன்னா நம்ம படித்த படிப்போடு நின்றுடுவோம். அதுக்கப்புறம் என்ன படித்தாலும் அவங்களுக்கு சொல்லணுன்னா அவங்க எனக்கு நிறைய கேள்வி கேட்கணும். அதெல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நல்ல அறிவார்ந்த மாணவர்களையும் எனக்கு இந்த சமூகம் வழங்கி இருந்தது. அதனால் என்னுடைய மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். என்னுடைய குடும்பத்தாருக்கும், குறிப்பாக என்னுடைய மனைவி சிவகாமி, அவர்கள் தான் பெரும்பாலான என்னுடைய நூல்களுக்கு முதல் வாசகி. ஏன்னா நான் மொழிபெயர்ப்பு முடித்த உடனே கையால் தான் எழுதுகிற வழக்கம். இன்னமும் என்னால் நேரடியாக தட்டச்சு பண்ண மாட்டேன். தமிழில் அந்தளவுக்கு வேகமாக எனக்கு தட்டச்சு செய்ய தெரியாது. அதனால் எழுதி கொடுத்துருவேன். அவங்க தான் இந்த வேடிக்கை சொல்லுவேன், ஆணி அடிக்கிற வேலையெல்லாம், இந்த இச்சுக்கு இது எல்லாத்தையும் அவங்க தான் பொருத்தி அழகாக அது ஒரு வடிவத்து கொண்டு வந்து அது அது நூலாக்கம் படுற வரைக்கும் ஆகிற வரைக்கும் அவங்களுடைய உழைப்பு அதிகம். இந்த நேரத்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனைவிக்கும் இந்த நேரத்தில் இதில் பங்கு இருக்குது அப்படிங்கிறத பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல் என்னுடைய நண்பர்கள், எப்பொழுதுமே எனக்கு ஊக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவங்க, என்னுடைய மேல் அதிகாரிகள், எனக்கு இதுவரைக்கும் எனக்கு வாய்த்திருக்கிற எல்லா துறை தலைவர்களும் சரி, நிறுவன தலைவர்களும், உதாரணமாக என்னுடைய இயக்குனர், என்னுடைய உடன் பணியாற்றுகிற பேராசிரியர்கள் எல்லோருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ஒரு 50 நாட்கள் ஓய்வு பெறுவேன், ஏப்ரல் மாதம். அந்த ஓய்வுக்கு பிறகு இதையே என்னுடைய முழு மூச்சாக, இதையே தொடர்றதுக்கு இது ஒரு சின்ன ஒரு ஊக்கமாக நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் எனக்கு இந்த ஒரு என்னுடைய பள்ளி பருவத்து வாழ்க்கையும், என்னுடைய பணி வாழ்க்கையும், என்னுடைய விருப்பமான மொழிபெயர்ப்பு விஷயத்தையும் சொல்வதற்கு, மொழிபெயர்ப்பு துறையையும் சொல்வதற்கு இது ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததற்கு நன்றி, வணக்கம். பாண்டி பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடருங்க.